அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு ப்ரௌனி. கருணக்கிழங்கு வச்சு ப்ரௌனி செய்வாங்களா அப்படின்னு தான் நானும் நினச்சேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலாக இருந்தது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய சைஸ் கருணக்கிழங்கை 4ஆக கட் பண்ணி அதில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இது ஒரு 3 விசிலுக்கு போட்டு விட்டுருவோம். கருணக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ஒரு 25லேருந்து 30 பாதம் எடுத்திருக்கேன். இதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் வர அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுறலாம். சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா காஃபி மாதிரி நுரவிட்டு வரும். இந்த டைமில் நான் ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். 1/4 கப் வர அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் காஃபி தூள் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், 1/2 கப் வர அளவுக்கு பாதம் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் ரொம்ப சேர்த்துக்கூடாது, நான் சேர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம மசிச்ச கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வர அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கருணக்கிழங்கு நல்லா மசிச்ச கருணக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். ப்ரௌனி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தடவிட்டு எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கேக் டின்ல எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா சைடும் அதை போட்டு விட்டுறலாம். நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஓவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 30 நிமிஷம் இதை வச்சு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் கழித்து சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை நம்ம ஓவன்லேருந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, சூடு பயங்கரமாக இருக்கும். ப்ரௌனி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ரௌனிக்கு நம்ம டார்க் சாக்லேட் பட்டர்லாம் மெல்ட் பண்ணிட்டு சேர்க்கல. அப்புறம் மைதா முக்கியமாக நம்ம சேர்க்கவே இல்லை. ஆனால் சாஃப்டாக எவ்வளோ பஞ்சு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? வாயில் வைக்கிறப்போ அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நம்ம போட்ட சாக்லேட் எல்லாமே நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி இருந்தது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.